பிரைஸ் த லார்ட். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் நிறைய பேர் ஆலயத்துக்கு போகும்போது எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, சிலர் தன்னை அர்ப்பணித்து கொள்ள போகிறாங்க. சிலர் அவங்கள காட்டி இந்த வாரம் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு அழகாக இருக்கிறதுக்கு காட்டிக்கிறதுக்கு போகிறாங்க. சிலர் நம்ம அழகாக பாட்டு பண்ணணும்னு போகிறாங்க. இன்றைக்கி நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு போகிறாங்க. இன்றைக்கி செய்தி கொடுக்கணுன்ட்டு போகிறாங்க. சிலர் என்ன குறையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அந்த கால் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நம்ம நடை ரொம்ப அவசியமான ஒரு நடை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இழந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஜெபிச்சவங்க, கர்த்தருக்காக ஓடினவங்க, பிரயாசப்பட்டவங்க. ஆனால் அந்த கால் எங்கேயெல்லாம் கிறுக்குத்தனமான காரியங்களை ஓடிக்கிட்டு இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே செயல்படுகிறது. ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். நிறைய பேர் தவறான சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் உடன்பட்டு விடுறாங்க. வீணான காரியங்களை போயிடுறாங்க. அப்போது மூடர் எதற்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரியதான காரியங்களை போய் விடுகிறது. அதை செவி கொடுக்க சேர்வதுதான் நலம். ஆனால் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று கர்த்தர் எதுக்கு சொல்லுகிறார்? நம்ம ஆலயத்துக்கு போகும்போது பயபக்தியாக இருக்கணும். விக்கிரகத்துக்கு போவதற்காக, குறிப்பிட்ட ஒரு கேரளாவுக்கு போவதற்காக கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர்கள் ஒரு சேர்ந்து இருப்பாங்க. காலைல 2 மணிக்கோ 3 மணிக்கோ அவங்க ஏஞ்சி குளிச்சிடுவாங்க. பச்சை தண்ணில் குளிப்பாங்க. அதுவும் எல்லாத்தையும் சாமி சாமின்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் பயபக்தியாக அவங்க நடந்துக்குவாங்க. அவங்க தன்னை அப்படியே சாமியோட பிள்ளை என்று சொல்லி தன்னை அப்படியே வெளிப்படுத்திட்டு கிடப்பாங்க. சந்தோஷமாக அவங்கள எல்லாம் வழி அனுப்பி வைப்பாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா தெரியும். அவ்வளோ பயபக்தியாக போவாங்க. கூட்டத்துக்கு மத்தியில் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆண்டோடைய பிள்ளையாக அவங்க மாறும்போது அவங்க வாழ்க்கை வீணாகி போய்விடுகிறது. எப்படி ஆண்டோடைய பிள்ளையாக மாறும்போது இப்படியாப்பட்ட பிரயாசங்களெல்லாம் மறந்துட்டு, நான் சர்ச்சுக்கு போனால் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு சர்ச்சில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி இந்த தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாய் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அங்கே போயிட்டு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. இன்றைக்கி சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா சபைகள்லேயும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சமானவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க கூட மட்டும்தான் இவங்க போவாங்க. அவங்க கூட மட்டும்தான் வருவாங்க. உங்களில் யாராவது இப்படியாப்பட்ட காரியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்டையே அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது. அங்கே யாராவது ரொம்ப முடியாமல் வராங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்கள் நல்லா விசாரிக்கிறீங்களா? யாராவது அவங்க ரொம்ப கடன் பிரச்சனையில் வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, ஏது பண்ணிருக்கீங்கன்னு விசாரிக்கிறீங்களா? யாராவது வயசானவங்க வராங்க, அவங்களுக்கு எந்த விதத்திலும் சோர்ஸ் கிடையாது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வராங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தைரியமாக இருங்கன்னு சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் யார்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க? யார் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, யார் நல்லா அழகாக இருக்கிறாங்க, யார் நல்லா படிச்சிருக்கிறாங்க, யார் நல்லா வைக்கல் வச்சுருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தானே உங்கள் க்ளோஸ் இருக்கிறது. அது தப்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி கண்கள் தெரியாமல் எத்தனை பேர் வராங்க, பலவீனமாக எத்தனை பேர் வராங்க, சுகவீனமாக வராங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுக்கிட்டு, பிரதர் நான் தான், என் பேர் தெரியுதுங்களா, நான் தான் பிரதர், எப்படி இருக்கிறீங்க, இந்த வாரம் நல்லா சாப்பிட்டீங்களா, உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, விசாரிங்க. உடம்பு சரியில்லாமல் வந்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்க, இப்போ மருந்து மாத்திரம் சாப்பிட்டீங்களா, விசாரிங்க. நீங்கள் விசாரிக்கன்னு போய் நிற்கும் போது வேற ஒருத்தவங்க விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க விசாரிக்கிறாங்க, நம்ம போய் நின்னோம், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அவங்கள்ட்ட விசாரிச்சதுனால கம்முன்னு வந்துட்டோன்னு சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் காத்துருங்க. அந்த கால் கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும். நான் வியாதியாக இருந்து நீங்கள் என்னை பார்க்க வரலன்னு சொல்கிறாரு, விசாரிக்கவாது செய்யுங்களேன். போய் தான் பார்க்க முடியல, போய் தான் அவங்கள பார்க்க முடியல, வந்தவங்களாவது விசாரிங்களேன். வந்தவங்களாவது எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்களேன். ஒரு இடத்துக்கு போய் தான் அவங்களோட துக்க விஷயங்களை நம்ம விசாரிக்க முடியலன்னா, அவங்கள தேடி வந்துட்டாங்க. அந்த இடத்துல தேடி வந்தவங்களை தேற்றுமதியாக கூட நீங்கள் போகல அப்படின்னு சொன்னால், எப்படி உங்கள் காலில் ஆசீர்வாதம் வரும்? நம்ம காலில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய கால்களில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆமாம், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அவங்களுக்கு அறியாமல் போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் காலில் ஒரு ஆஸ்வதம் இருக்குதுங்க, உங்கள் காலில் ஒரு நன்மை இருக்குதுங்க, உங்கள் காலில் ஒரு பெரிய பலன் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ச்சுக்கு போனதும் இதுக்கப்புறம் நீங்கள் போக போகிறது வித்தியாசமாக இருக்கணும். உங்கள் காலை பார்த்து நீங்கள் சொல்லணும், என் காலே நீ கர்த்தருக்காக ஓடு, என் கர்த்தருக்காக பிரயாசப்படு, என் ரட்சகருக்காக பிரயாசப்படு என்று சொல்லி உங்கள் காலை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஜெபிக்கலாமா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்கிறீங்களேப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதா இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு சேஞ்சஸ் உருவாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.